ஜங்கல் கிங், ஜங்கல் கிங். என்னப்பா இது? இப்பதான் வந்தேன். ஆமா, என் மகளுங்கன்னு சொல்லி 2 பேர் வந்திருக்கிறதா போன்ல சொன்னியே, எங்க அவங்க? எல்லாம் பத்திரமா இருக்காங்க. கொஞ்சம் எப்படி வாங்க. ஒரு சின்ன சந்தேகம். என்ன சந்தேகம்? அப்படிப்பட்ட சந்தேகம் ஒண்ணு இல்ல, சைடுல ஏதாவது சின்ன வீடு செட்டப் பண்ணி வேற ஏதாவது பண்ணி பெற்றிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிடுங்க. விஷயத்தை அப்படியே அமுத்துட்டு. அந்த மாதிரி எல்லாம் சொல்லாதப்பா. நான் ஏக பத்தினி, வேறதான். எனக்கு ஒரே ஒரு பொண்டாட்டி, ஒரே ஒரு புருஷன், ஒரே ஒரு பொண்ணு. இதை ஏதாவது ஹேமா கிட்ட சொல்லி குழப்பினாதே, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ப்ளீஸ் 10% கம். ஹேமா வாமா. விஜய், இதுதான் என்னுடைய மகள் ஹேமா. அது தெரியாம நான் ஹேமா இன்சல்ட் பண்ணிட்டேன். ஐ அம் சாரி ஹேமா. தட்ஸ் ஆல் ரைட். ஆமா, அந்த டூப்ளிகேட் ஹேமா எங்க? ஓ மை குட்னஸ், இதோ வந்துட்டேன். தப்பு போயிட்டா. இதுல ஏதோ ஒரு சூழ்ச்சி இருக்கு. ஒரு பொண்ணு இவ்வளவு துணிச்சலா நாடகம் ஆடிருக்கானா, இதுக்கு பின்னால எவனோ ஒருத்தர் இருக்கான். அப்பா, உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன். வர வழியில அந்த மோகன் வழிமறிச்சு பலாத்காரம் பண்ண பார்த்தா. என்னது, உன்னை பலாத்காரம் பண்ண பார்த்தானா? அவன ராஸ்கல். அந்த விஷயத்தை கிட்ட விடுங்க, நான் அவனை பாத்துக்கிறேன். இவ்வளவு குழப்பத்தை வச்சுக்கிட்டு ஹேமாவை தனியா அனுப்பலாமா? ஃபாரின் ரிட்டர்ன் சொன்னா கேட்க மாட்டேன்னு சிஸ்டர். சரி சரி, இனிமேலாவது ஜாக்கிரதையா இருங்க. வாங்க டிஃபன் சாப்பிடலாம். ஹேமா, என் மேல கோபம் ஒண்ணு. அதுல நான் போய் வரேன். நாளைக்கு காலையில உன் விருப்பப்படி காட்டு கூட்டிட்டு போய் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் அறிமுகப்படுத்த போறேன். ரைட்? வாவ், லவ்லி. நான் தயாரா இருப்பேன்.